السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل وسلم على رسول سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غضال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பூவுலகத்தில் மனிதர்களை படைத்து அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாழ்நாளையும் கொடுத்து இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். சுருக்கமாக சொல்ல போனால், எங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் எதுவுமே நடக்கவில்லை. அவனுடைய விருப்பம். என்னுடைய பிறப்பு கூட என்னுடைய பெற்றோருடைய விருப்பத்தின் பேரில் அல்ல, அல்லாஹுடைய விருப்பத்தின் பெயரில். என்னுடைய வாழ்நாள் கூட என்னுடைய விருப்பத்தின் பேரில் அல்ல, அல்லாஹுடைய விருப்பத்தின் பெயரில். என்னுடைய மௌத்து கூட என்னுடைய விருப்பத்தின் பேரில் அல்ல, அது அல்லாஹுடைய விருப்பத்தின் பெயரில். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும். நீங்கள் மௌத்தாகிறது இல்லை, உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி சாட்டப்பட்ட மலக்கு உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவார். அவருக்கு எப்போ கைப்பற்ற வேண்டும், எந்த இடத்தில் வைத்து கைப்பற்ற வேண்டும், எப்படியான தருணத்தில் கைப்பற்ற வேண்டும் என்பவைகளெல்லாம் மிக துல்லியமாக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கையில் ஒப்படைத்து விட்டான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. ஆனாலும் குர்ஆன் இந்த வாழ்க்கையை 3 கட்டங்களாக பிரித்திருக்கிறது. ஒன்று ஆரம்ப கட்டம், ஒரு பலகீனமான காலகட்டம். பிறப்பிலிருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் எங்களால் சுயமாக எதையும் செய்து கொள்ள முடியாது. எனக்கு பிறருடைய உதவி தேவை. பிறந்த நேரத்தில் தாயினுடைய பாசம் தேவைப்பட்டது. கொஞ்சம் வளர்ந்து வரக்குள்ள தகப்பனாருடைய வழிகாட்டல் தேவைப்பட்டது. அதற்கு பிறகு பாடசாலை, பல்கலைக்கழகம் என்று சொல்லி ஒரு கட்டம் வரும் வரைக்கும் எனக்கு பிறருடைய உதவி எனக்கு தேவைப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பிறருடைய உதவி எடுத்து பிறருடைய உதவியை பெற்று நான் என்னை வாழ வைத்துக் கொண்டேன். அதற்கு பிறகு ஒரு காலம் வந்தது. அந்த காலம்தான் கிட்டத்தட்ட 20களுக்கு பிறகிலிருந்து ஒரு 50 வரைக்கும் உள்ள காலம். இந்த காலகட்டத்தில் மனிதன் சுயமாக வாழ்ந்திருப்பான். அவன் நினைத்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு சக்தி இருக்கிறது, அவனுக்கு தைரியம் இருக்கிறது, அவனுக்கு ஆளுமை இருக்கிறது, அவனுக்குள்ளே பல வகையான திறமைகள் மறைந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். 50 வரைக்கும் ஒரு மனிதனைப் போல சுயமாக யாரிடத்திலும் எந்த உதவியும் பெறாமல், யாருடைய உதவியும் பக்கம் தேவைப்படாமல் எனக்கு செய்து கொள்ள முடியும், என்னால் நடத்தாட்ட முடியும் என்ற திடகாத்திரம், என்ற திறமை, என்ற ஆளுமை என்றெல்லாம் பல வகையான விடயங்கள் அவனுக்குள்ளே இருந்தது. 50களுக்கு பிறகு அது மீண்டும் பலகீனமாக ஆகிக்கொண்டே போகும். அப்படியே போய் 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 ஒரு கட்டம் வரும். பிறந்த நேரத்தை போன்ற ஒரு சின்ன பிள்ளைத்தனம் வாழ்க்கையில் மீண்டும் வந்துவிடும். ஒமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. சின்ன காலத்தில் பள்ளிவாசலுக்கு தனிய வரையலாது, அந்த காலத்திலையும் பள்ளிவாசலுக்கு தனிய வரையலாது. அன்றைக்கு யாரை பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வந்தோமோ அவர்கள் எங்களை மீண்டும் ஒரு முறை பள்ளிக்கு அழைத்து வருவார்கள். அதுதான் யதார்த்தம். அன்றைக்கு என்ற புள்ளையை நான் பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வந்தேன். ஒரு நாள் வரும், என்ற புள்ளை என்ன பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வரும். ஒமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க். இதுதான் மனித வாழ்க்கையினுடைய சாராம்சம். ஆரம்ப 20 வருஷம் பிறருடைய உதவியை பெற்று வாழ்ந்தோம். கடைசி 20 வருஷம் இன்ஷா அல்லாஹ் பிறருடைய உதவியோடு வாழுவோம். இடையில் உள்ள 30 வருடங்கள் தான் இந்த பூமிக்கு மேல வாலிபனாக சுயமாக, அதாவது தண்ட சொந்த காலில் எழும்பி நின்று பிறருடைய உதவி இல்லாமல் வாழ முடியும் என்ற தைரியத்தோட வாழக்கூடிய காலம் அந்த காலம்தான். ஆனால் இன்று உலகத்துக்கு வாலிபம் என்பது ஒரு பெரிய ஒரு சாபமாக மாறிவிட்டது. எந்த இடத்துக்கு போனாலும் வாலிபர்கள் என்பவர்கள் தான் அந்த சமூகத்துடைய பயங்கரவாதிகள், அந்த சமூகத்துடைய தீவிரவாதிகள். அந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா வகையான பிரச்சனைகளும் யாருக்கு இருக்குது?
வாலிபர்களுக்கு. காதலா? அது 15 வயசு பிடிச்சு ஒரு 50 வயசு வரைக்கும் உள்ள ஆட்களுக்கு அந்த நோய் இருக்கத்தான் செய்து. காதல். பாடசாலைக்கு போக முடியாது, பல்கலைக்கழகம் போக முடியாது, வேலை செய்யக்கூடிய காரியாலயங்களுக்கு போக முடியாது. எந்த இடத்துக்கு போனாலும் எஃப்ஐஆர், காதல். இந்த நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள் வாலிபர்கள். அதே போல போதைப் பொருள் பழக்க வழக்கம், வாலிபர்கள். சமூகத்துக்கு பெரிய அச்சுறுத்தல். பாவனையாளர்களும் வாலிபர்கள், விற்பனையாளர்களும் வாலிபர்கள், இறக்குமதி செய்கிறவர்களும் வாலிபர்கள். சுப்ஹானல்லாஹ். காதல் பிரச்சனையாக இருக்கலாம், போதை பழக்க வழக்க பிரச்சனையாக இருக்கலாம். யாருக்கு? தீவிரவாதம், பயங்கரவாதம். உலகத்தில் எந்த தீவிரவாதமாக இருந்தாலும் சரி, அது இந்த நாட்டில் ஏற்பட்ட சேகூரா குழப்பமாக இருக்கலாம், இந்த நாட்டில் ஏற்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ISS போன்ற அமைப்புகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ். இந்த பிரச்சனைகளை கொண்டெல்லாம் காவப்பட்டவர்கள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இரையானவர்கள், இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் தன்னுடைய சிந்தனையை பலி கொடுத்தவர்கள் வாலிபர்கள். பயங்கரவாதமாக இருக்கலாம், தீவிரவாதமாக இருக்கலாம், அதற்கு பின்னாலும் வாலிபர்கள். அதற்கு மேலொரு படியாக இந்த நாட்டில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நான் கிழக்கிழங்கையில் பதிவு செய்கின்ற இந்த விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாஸ்தீகம் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. நாஸ்தீகம் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஒரு குழந்தை ஹிந்துவாக மாறிவிட்டார் என்றால் அவர் பன்சலை கோயிலுக்கு போய் வாரார் என்பது விளங்கும். ஆனால் எங்களோட ஒரு புள்ள நாஸ்தீகனாக மாறிவிட்டார் என்று சொன்னால் அது யாருக்கும் விளங்காது. பள்ளிக்கு வராதவர்கள் எல்லாம் நாஸ்தீகர் என்று சொன்னால் அந்த வீட்டில் வாப்பாம் நாஸ்தீகன் தான், மகனும் நாஸ்தீகன் தான், அதை சமாளித்துக் கொள்வார்கள். நாஸ்தீகம் என்ற கொள்கை பல்கலைக்கழக மட்டம் தொட்டு உயர்தர வகுப்பு மாணவர்கள் தொட்டு அது மிக ஒரு ஆழமான பிரச்சாரம் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நாஸ்திக கொள்கை, ஏத்திசம் என்று சொல்லுவார்கள். பாடசாலை மட்டங்களில், பல்கலைக்கழக மட்டங்களில், உலக நாடுகள் அளவில், தேசிய மட்டத்தில், கிராமிய மட்டத்தில் அதற்கான முயற்சிகள், அதற்கான குரல்கள், அதற்கான சத்தங்கள் விடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதை கொண்டு காவப்பட்டவர்களும் வாலிபர்கள் தான். அதனுடைய ஒரு எதிரொலித்தான் பௌத்த மதத்தை போன்று, இந்து மதத்தை போன்று மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பெரும்பாலும் பௌத்த இந்து மதத்தில் வயோதிபர்கள் தான். வாலிபர்களை காணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு போய நாளைக்கு போய் பார்த்தால் அங்கே யாரை காணும் என்றால் வாலிபர்களை காணும். அங்க வரக்கூடியவர்கள் எல்லாம் 50க்கு பிறகு உள்ளவர்கள் தான் வராங்க. அதே காட்சியைத்தான் இன்றைக்கு பள்ளிவாசல்லையும் கண்டுகொண்டிருக்கிறோம். சுபகு தொழுகைக்கு வந்தா அந்த ஊர்ல இருக்கிற வயோதிபர்கள் தான் பள்ளிவாசல்ல பெரும்பாலும் இருப்பார்கள். குறைந்தபட்சம் வயோதிபர்களுடைய அளவுக்காவது வாலிபர்கள் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்களான்னு கேட்டால் அப்படிப்பட்ட பள்ளிகளை காட்ட மாட்டீர்கள். அறியாமலேயே தெரியாமலேயே நாஸ்தீகம், மதம் என்று தேவையில்லை, ஏன் மதத்தை வைத்து நாங்கள் எங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டும், தெரியாத ஒன்றுக்காக வேண்டி ஏன் இருக்கக்கூடிய ஒன்றை இழக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை தெரியாது. அது ஒரு விசுவாசம், அது ஒரு நம்பிக்கை. கபர் என்று ஒன்று இருக்கிறது. இம்மா ரௌதத்தும் மின் ரியாதுல் ஜினான் வ இம்மா ஹுஃபரத்தும் மின் ஹுஃபரின் நீரான். கபர் ஒன்றோ சுனத்தின் பூங்காவாக இருக்கும், நரகத்தின் படுகொலியாக இருக்கும். அதை யாரு கண்டது? இருக்கக்கூடிய கண்ணுக்கு தென்படக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கையை ஏன் பாப்பா கண்ணுக்கு தெரியாத ஒன்றுக்காக வேண்டி பலி கொடுக்கிறீங்க என்று சொல்லி ஒரு சின்ன புள்ளேட்டை பேத்து பேசினா அவன் உள்ளத்தில் என்ன ஓடும்? அவன் உள்ளத்தில் என்ன ஓடும்? இந்த நாட்டில் வாலிபர்களுக்கு இருக்கிற ஆகப்பெரிய சேலஞ்ச் ஏத்திசம், நாஸ்திக கொள்கை. பௌத்தர்கள் தந்த மதத்தை இழந்து விட்டார்கள். இந்துக்கள் அந்த மதத்தினுடைய பற்றை இழந்து விட்டார்கள். அன்பு முஸ்லீம்களே,
அதனை நோக்கித்தான் எங்களுடைய சமூகமும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். சமூகத்திற்கு பெரிய பிரச்சனை போதைப் பொருள் பிரச்சனை, காதல் பிரச்சனை, அதற்கு மேல பயங்கரவாதம், தீவிரவாதம், அதற்கு மேல ஏத்திசம், அதற்கு மேலொரு படியாக போனால் எங்களுடைய சமூக வலைத்தளங்கள். சமூக வலைத்தளங்கள் இந்த பெரும்பாலும் இந்த பள்ளிவாசல்ல முன்சபுல தொழக்கூடிய மக்களுக்கு சோசியல் மீடியா, சமூக வலைத்தளங்கள் என்றால் என்ன, இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது, இதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்ன, இதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன, 50 வயதுக்கு பிறகு இருக்கக்கூடிய வயது போன கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் கூட அவர்களுக்கு கூட தெரியாது. சமூகத்துடைய வாலிபர்களுடைய குறைகளை மட்டும் பேச வேண்டாம். அந்த குறைகள், அந்த சமூகத்துடைய வாலிபர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சமூக வலைத்தளங்கள், அது பேஸ்புக்காக இருக்கலாம், அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், அது ட்விட்டராக இருக்கலாம், இன்னொரு அண்ணன் சோசியல் மீடியாவுடைய வலைத்தளங்களில் வளம் வந்து கொண்டிருக்கூடிய செய்திகள் என்ன, கதைகள் என்ன. ஒரு புறத்தில் ஆகப்பெரிய திரட்டு, ஆகப்பெரிய அச்சுறுத்தல். வீட்டுக்குள்ளே ஆயுதம் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம், வீட்டுக்குள்ளே குழந்தைகள் போதைப் பொருள் பாவிக்கிறாங்களான்னு செக் பண்ணி பார்க்கலாம். போதைப் பொருள் பாவிக்கக்கூடிய குழந்தையினுடைய கண்ணில மாற்றங்கள் வரும், சொத்தையில மாற்றங்கள் வரும், அதிகமாக தூங்குவாரு, வொமிட் பண்ணுவாரு, அது கண்ணுக்கு விளங்கும். ஆனா இந்த சோசியல் மீடியாவுக்கு அதாவது தன்னை அப்படியே தன்னையே இழந்து அதற்கு அடிமையாகி வாழக்கூடிய மாணவன் இருக்கிறானே, ஜும்மாவுக்குத்தான் வந்திருப்பாரு, ஹதீபு ஜும்மா தான் ஓதுறாரு, முன்னுக்கு இருக்கிறவங்க ஜும்மா தான் கேட்கிறாங்க, ஆனா அவங்க சோசியல் மீடியால இருப்பாங்க. கிளாஸ்ல வகுப்புல ஆசிரியர் வகுப்பெடுப்பாரு, மாஷா அல்லாஹ், அவர்கள் சோசியல் மீடியாவில் செய்தி பரிமாற்றத்தில் இருப்பார்கள். கணவன் மனைவியாக வாழ்றாங்க, மனைவியில கையிலே ஒரு போன், ஹஸ்பண்ட கையிலே ஒரு போன், 2 பேரும் ஒரே கட்டில்ல இருந்து கொண்டு அவ அந்த பக்கமாக இவ இந்த பக்கமாக இருந்து கொண்டு ஏதோ செய்து கொண்டிருக்கிறாங்க. 2 பேரும் தந்த குடும்ப வாழ்க்கைய, அந்த கணவன் மனைவி என்ற உறவை இழந்து விட்டு சோசியல் மீடியாவுக்கு, சமூக வலைத்தளங்களுக்கு அடிமைகளாக மாறிவிட்டார்கள். இது எங்கட சமூகம் வாழக்கூடிய, நாங்க இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் எதிர்நோக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை. நான் அன்பாக சொல்லுகின்றேன், எங்களுடைய சின்ன காலத்தில் ஆபாச படங்கள் என்பது இருக்கவில்லை, ஆபாச படங்கள் என்பது இருக்கவில்லை. அதை பார்ப்பதென்றால் அது முடியாது. ஆனால் இன்றைக்கு கையில் இருக்கக்கூடிய தொலைபேசி ஆபாச படங்களை சும்மா காட்டிக் கொண்டிருக்கிறது. எந்த கர்மத்தை கதவை மூடிவிட்டு, குழந்தைகளை எல்லாம் தூங்க வைத்து விட்டு, கதவை மூடி வைத்துக் கொண்டு, திரையையும் போட்டுவிட்டு, லைட்டையும் இருக்கக்கூடிய ஒளியையும் அணைத்துக் கொண்டு, குடும்பமாக கணவன் மனைவியாக இருந்து எந்த இபாதத்தை, எந்த உணர்வு பூர்வமான விடயத்தை செய்வார்களோ, நடந்து கொள்வார்களோ, அது இன்றைக்கு 5 வயசு புள்ளைக்கு படம் போட்டு காட்டப்படுகிறது. ஆபாச படம். 7ஆம் ஆண்டு படிக்கிற குழந்தைக்கும் அது தெரியும். அந்த பிள்ளையும் அந்த படம் பார்க்குது. மிக அன்பாக சொல்லுகின்றேன், அன்பு பெற்றோர்களே, அன்பு சகோதரர்களே, வாலிபர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள் ஏராளம். இன்னொரு அண்ண பிரச்சனைகள், இன்னொரு அண்ண சவால்கள். அதற்கு மேலொரு படியாக சினிமாவுடைய மோகம். சினிமா யாரைத்தான் விட்டு வைத்திருக்கிறது? பெண்களுக்கு மத்தியில் சீரியல் பார்க்கிற பழக்க வழக்கம், தொடர் நாடகம், தொடர் கதை, சினிமா. சுப்ஹானல்லாஹ். இவைகளை பற்றி எல்லாம் பேசுவதாக இருந்தால்
எங்கட வாலிபர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் இவைகள். இப்ப யோசியுங்கள், எங்கட ஊர்ல எங்கட வாலிபர்களை நெறிப்படுத்துவதற்கு என்னென்ன வகையான முயற்சிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரு ஜும்மா ஓதி காதல் கூடாது, போதை பொருள் பழக்க வழக்கம் கூடாது என்று சொல்லி ஒரு ஜும்மாவுடைய ஹுத்பாவினால் மட்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த விடயத்தை கவனத்திடுங்கள், இந்த விடயத்தை கவனத்திடுங்கள். நான் பல வாரமாக சொல்லி வருகின்றோம், இந்த நாட்டுடைய வாலிபர்களுக்கு 3 கட்டம் இருக்கிறது. அல்லாஹ் மன்னிப்பானாக. 3 கட்டங்களை சந்திப்பார்கள். ஒரு கூட்டம் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், இவர்களுக்கு ISS ஓட சம்பந்தம் இருக்குது என்று சொல்லி யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இருந்தாலும் அவர்கள் அனைவர்களையும் சிறையில் அடைத்து விடுவார்கள். பயங்கரவாத சட்ட யாப்பின் பிரகாரம், சட்டத்தின் கீழ் சிறைவாசத்தை அனுபவிக்க வேண்டி நேர்ந்தால் அதிலிருந்து தப்பி வருவது என்பது அதே உலக நாடுகள்ல அதுக்கு தனி சட்டம் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேல்ல, பலஸ்தீனகத்தில், அரபு நாடுகள்ல ஆயிரக்கணக்கான உலமாக்கள், சமீபத்தில் கூட ஒரு ஆலிம் சிறையில் வஃபாத்தாகிவிட்டார். அதுக்கு சட்டம் கிடையாது. பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்ற தோரணையில், என்ற பெயரில் அல்லாஹ் பாதுகாப்பானாக எத்துணை வாலிபர்கள் சிறைவாசம் அனுபவிக்க இருக்கிறார்களோ தெரியாது. மிக ஜாக்கிரதை, மிக ஜாக்கிரதை. 2வது ஒரு கூட்டம் இருப்பாங்க. அவங்க யாரு தெரியுமா? நான் அன்பாக சொல்லுகின்றேன், கோபத்தில் சொல்ல இல்ல, இரக்கத்தில் சொல்றேன். அவர்கள் இந்த பூமிக்கு மேல வாழுவதை விடவும் வாழாம இருப்பது நல்லம் என்று சொல்லுவார்கள். குடும்பத்துக்கும் பிரயோசனம் இல்ல, சமூகத்துக்கும் பிரயோசனம் இல்ல, ஊருக்கும் பிரயோசனம் இல்ல, நாட்டுக்கும் பிரயோசனம் இல்ல. அவர்கள் இந்த பூமிக்கு பாரம். அவர்களுக்கே தெரியாது நாங்க யார் என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன், அவங்க யாரு தெரியுமா? வளர்க்கப்படாத வாலிபர்கள், வளர்க்கப்படாத வாலிபர்கள். பாலை ஓரங்களில் வாழ்ந்து வளர்ந்து தந்த வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள். அவர்களுக்கு பெற்றோருடைய வழிகாட்டல் கிடைக்கவில்லை, அவர்களுக்கு பள்ளிவாசலுடைய வழிகாட்டல் கிடைக்கவில்லை, அவர்களுக்கு பாடசாலையுடைய வழிகாட்டல் கிடைக்கவில்லை. எப்படிப்பட்டவங்க என்று சொன்னா ஏதோ வாழ்ந்துட்டு போவாங்க. சமூகத்தில் ஏராளமான அப்படிப்பட்ட வாலிபர்கள் சமூகத்தில் ஏராளம் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? இவங்களை கொண்டு என்ன பிரயோசனம்? இவர்களை கொண்டு குடும்பத்துக்கு பிரயோசனமா? ஒரு வாப்பாவை காட்டி, அப்பா வாப்பாவை காட்டி ஒரு பேரப்புள்ள தன் அப்பாட்ட கேட்குது. என்ன தெரியுமா கேட்குது? அப்பா, நாங்க உங்களுக்கு செஞ்ச அநியாயம் என்ன? இந்த விடயத்தை கவனமாக கேளுங்கள். ஒரு பேரப்புள்ள தண்ட வாப்பாவை வச்சுக்கொண்டு அப்பாட்ட கேட்குது, அப்பா, நீங்க எங்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சிருக்கிறீங்க? நாங்க உங்களுக்கு என்ன குத்தம் செஞ்சோம்? ஏன் வாப்பாண்டு கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பேரப்புள்ள சொல்லுது, எங்கட வாப்பவை நீங்க நல்லவனாக வளர்த்திருந்தால் இந்த நிலைக்கு நானும் என் உம்மா தள்ளப்பட்டிருக்க மாட்டோமே. உங்களோட கடமையை நீங்க செய்ய இல்லை, அதனால எங்கட வாப்ப பாழாகி விட்டாரு, வீணாகி விட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு வாப்பத்தான் எங்கட வாப்பா. அதுக்கு எங்கட வாப்ப குத்தவாளி அல்ல, எங்கட வாப்பாவை வளர்த்தவர் தான் குத்தவாளி. மிக கவனம், மிக கவனம். குர்ஆன் சொல்லுது, நாங்கள் எல்லாரும் சில ஹதீசுகளை பாசிட்டிவாகத்தான் பார்ப்போம். அதாவது எங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடிய, அதாவது எங்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் தான் பார்ப்போம். என்னன்னு சொன்னா, ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, புகாரில, முஸ்லிம்ல, ரியாது சாலிஹீன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் அதற்கு பிறகு அவனுக்கு அமல் செய்ய முடியாது, எல்லா அமலும் துண்டிக்கப்பட்டு விடும். இதா மாத்த இப்னு ஆதம் இன்கதஅ அமலுஹு.
ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் அதுக்கு பிறகு தொலையிலாது, தர்மம் அதுக்கு பிறகு என்ன செய்யும், நோம்பு பிடிக்க இயலாது, அதுக்கு பிறகு அவருக்கு குர்ஆன் ஓத இயலாது, எல்லா அமலும் முடிஞ்சிடும். ஆனா 3 அமல் இருக்குது, அதனுடைய நன்மைகள் கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுல ஒன்று தான் வலதுன் சாலிஹுன், ஒரு சாலிஹான குழந்தை. சாலிஹான குழந்தை, ஒரு புள்ளைய ஒரு வாப்பா நல்லக வளர்த்து பேரு வைத்து நல்லதை சொல்லிக் கொடுத்து நல்ல பண்பாடு உடைய நல்ல சமூகத்துக்கு பிரயோசனமுடைய ஒரு குழந்தையாக ஒரு வாப்பா ஒரு புள்ளையை ஆக்கிவிட்டு மௌத்தானா அந்த புள்ள செய்யக்கூடிய அனைத்து வகையான நன்மைகளும் உங்களோட கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய மறுபக்கத்தையும் சொன்னாங்க. மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். ஒரு பக்கம் உங்களோட கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும், உங்களோட கபரு பிரகாசமாகிக் கொண்டே இருக்கும். ஆனா அதனுடைய மறுபக்கத்தையும் சொன்னாங்க. அதுவும் புகாரில் இருக்கிறது, அதுவும் ரியாதுஸ் ஸாலிஹீன் இருக்கிறது. என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், மனிதா மனிதா உனக்கு ஓண்ட அழிவுக்கு ஓண்ட நாசத்துக்கு ஓண்ட கேடுக்கு நீ மிச்சம் பாவம் செய்ய தேவையில்ல, உனக்கு ஒரே ஒரு பாவம் போதும், ஒரே ஒரு பாவம் போதும். என்ன பாவம் தெரியுமா? அது வட்டிக்கு கொடுப்பதல்ல, ஜினா செய்வதல்ல, தொழுகையை கலா செய்வதல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது என்ன தெரியுமா? ஓண்ட செலவுக்கு கீழே வாழக்கூடிய ஓண்ட குடும்பத்தை நீ நாசமாக்கி விடுவது. ஒரு புள்ளைய ஒழுங்காக வளர்க்காம அந்த புள்ளைக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்காம நீங்க மௌத்தானா நீங்க செஞ்ச துரோகம் உங்களோட புள்ளைக்கு மட்டுமல்ல, உங்களோட குடும்பத்துடைய பரம்பரைக்கு. நன்மை செஞ்சா கபருக்கு நன்மை வருவது போல பாவம் செஞ்சாலும் கபருக்கு பாவம் வந்து கொண்டே இருக்கும். மறந்து விடாதீர்கள். அப்ப நாங்க யோசிக்கணும், வாலிபர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சிக்கல், நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? எங்கட பள்ளி வாசல், பள்ளி நிர்வாகம், உலமாக்கள் அட்வைஸ் பண்ணினா மட்டும் போதுமா? புத்தி சொன்னா மட்டும் போதுமா? ஒரு ஹுத்பா ஓதினா மட்டும் போதுமா? ஒரு அறிவுரை வழங்கினா மட்டும் போதுமா? இன்றைக்கு இனம் கண்டிருக்கிறாங்க. வாலிபர்களுடைய பிரச்சனை 5 வகையான பிரச்சனைகள். ஒன்று, வாலிபர்களுக்கு இருக்கிற அடிப்படையான பிரச்சனை ஒன்று தான், அவர்களுக்கு ஓய்வு நேரம் இருக்கிறது. ஓய்வு நேரம். அவங்க யாருமே பாடசாலைக்கு போயிட்டு வந்தா அடுத்தது என்ன? ஜிசி O level எக்ஸாம் எழுதிட்டாங்க, ரிசல்ட் வரும் வரைக்கும் என்ன? A level எக்ஸாம் செஞ்சிட்டாங்க, அதுல யூனிவர்சிட்டிக்கு போறது எத்தனை வீதம் உண்டா? ஒரு 10 வீதமும் இல்லை. அதுக்கு பிறகு என்ன? என்ன செய்யறது? என்ன ஏற்பாடு? ஓய்வு என்பது மனிதனை கொண்டு விடும். ஓய்வு என்பது மனிதனுடைய பண்பாட்டை இல்லாமல் ஆக்கிவிடும். ஓய்வு என்பது தன்னை கொண்டு பாவத்தில் போடும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வீட்டுக்குள்ள வாழ்ந்தாங்க. அந்த வீட்டுடைய பெண்மணிக்கு எந்த வேலையும் இல்லை. அந்த பெண்மணிக்கு எந்த வேலையும் இல்லை. உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு ஓய்வு கிடைப்பது, வேலை இல்லாமல் இருப்பது பாவத்துடைய கதவு. பாவத்துடைய கதவு. ஒரு வேலையும் இல்லையா? கையில் இருக்கிற சோசியல் மீடியா. ஒரு வேலையும் இல்லையா? கையில் இருக்கிற ரிமோட் கண்ட்ரோல். ஒரு வேலையும் இல்லையா? ஏதாவது ஒரு பெண்ணுடன் பேச்சுவார்த்தை. அன்பான பெற்றோர்களே, அன்பு சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, மிக வினயமாக வேண்டிக் கொள்றேன், வாலிபர்களை ஆக்கிபைட் ஆக்குங்கள். வாலிபர்களுக்கு வேலைகள் குறைஞ்சபட்சம் பள்ளி வளாகத்தில் நபியினுடைய காலத்தில் பள்ளி வளாகத்துள்ளுக்கு விளையாட்டு மைதானமும் இருந்திருக்கிறது. மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் விளையாட்டு மைதானமும் இருந்திருக்கிறது. பள்ளியில முன்சஃப்ல தொழுகிறாக்களுக்கு விளையாட்டு தேவையில்ல. அவங்க கையில தஸ்பீக வைத்துக் கொண்டு குர்ஆன் ஓதிக்கொண்டு கபரின் பக்கமாக போறதுக்கு நெருங்கத்தில் இருக்கிறாங்க. ஆனா இந்த வாலிபர்கள்
அவங்கள பார்த்தா பள்ளியுள்ளுக்கு இருக்கிற மக்களை விடவும் கிரவுண்ட்ல விளையாட்டு மைதானத்தில் காலம் கழிக்கிறவங்க கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் வளாகத்திலேயே ஒரு விளையாட்டு மைதானம் உருவாக்கினாங்க. ஹதீஸ சொல்லவா உங்களுக்கு? அன்னை ஆயிஷா சொல்றா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹபஷாவிலிருந்து சில வாலிபர்கள் வந்தார்கள். வந்து அவங்க அந்த ஹபஷாவுடைய ஊருடைய விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு வகை விளையாட்டு, அது ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு வகையான விளையாட்டு இருக்கிறது. எங்கட ஊருக்கு கிரிக்கெட் இருக்கிறது, சவுத் அமெரிக்காவில் இருக்கிறது கிரிக்கெட்டும் இருக்கிறது, ஃபுட்பாலும் இருக்கிறது. ஐரோப்பா கண்டத்துக்கு போனா ஃபுட்பால் தடங்கு இருக்கிறது. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு விளையாட்டு. ஹபஷாவுடைய மக்களுடைய விளையாட்டு ஒன்று இருந்துச்சு, கம்பெடுத்து சலம்படி போல் ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறாங்க பள்ளிக்கு பக்கத்தில். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவ ஒரு வாலிப பொம்புல, நபி மௌத்தாகக்குள்ள அவக்கு வயது 18 தான், மிச்சம் இல்லை. அவ சொல்றா, நான் என்ன தெரியுமா செஞ்சேன், என் வீட்டுக்குள்ள இருந்து அந்த சஹாபாக்கள் அந்த அபஷாவுடைய மக்கள் விளையாடக்கூடிய விளையாட்டை என் காலை அப்படியே குத்தி வச்சு நான் எட்டி பார்த்து கொண்டிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பக்கத்தில் வந்து அவங்களோட இந்த புயத்தை தந்தாங்க, இதுக்கு மேல வச்சு தலையை பாருன்னு சொல்லி. ஏன் வாலிபர்களுக்கு அது அவர்களுடைய ஆளுமை, அவர்களுடைய உளவியல் ரீதியான தேவை. விளையாட்டுக்களை பார்க்க வேண்டும், விளையாட வேண்டும், எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, என்னோட பள்ளி வாசல் இதுக்கு இடம் கொடுக்குமா? இடம் கொடுக்குமா? என்னோட பள்ளியில ஒரு சின்ன பிள்ளை வந்து மூத்தரம் பேஞ்சிட்டால், சிறுநீர் கழித்து விட்டா நாங்கள் எல்லாம் பதுவா செய்வோம். நபியினுடைய காலத்தில் சின்ன பிள்ளைகள் பள்ளி வாசல்ல அல்ல, நபியினுடைய மடியில சிறுநீர் கழித்தார்கள். நபியினுடைய மடியில சிறுநீர் கழித்தார்கள். பள்ளிவாசலுக்கு ஒரு அரபி வந்து சிறுநீர் கழித்து விட்டார். என்ன சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, முதலாவது முடிவு செய்யுங்கள். நீங்கள் எல்லாம் புத்திஜீவிகள், படித்தவர்கள். உங்களிடத்தில் மிக வினயமாக வேண்டிக் கொள்றேன், பள்ளிவாசலுடைய வளாகம், பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எங்களுடைய வாலிபர்களுடைய தேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட வேண்டும். அதுக்குள்ள என்ன தெரியுமா வரணும்? சில கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போனால், இந்த பகுதி எனக்கு தெரியாது, கொழும்பு பகுதிகளில் எப்படிப்பட்ட அமைப்புகளை தெரியுமா செஞ்சு வச்சிருக்கிறாங்க? ஆச்சரியம், ஆச்சரியம். வீடுகளில் இரா காலங்களில் படிப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் தேவாலயங்களுக்கு வந்து படித்து விட்டு போகலாம். எக்ஸாமுக்கு ஆயத்தமாகணும். ஏ லெவல் எக்ஸாம் வருகிறது, ஓ லெவல் எக்ஸாம் வருகிறது, யூனிவர்சிட்டி எக்ஸாம் வருகிறது, அல்லது ஏதோ ஒரு பரீட்சைக்கு முகம் தோட்ட இருக்கிறேன். வீட்டுக்குள்ள படிப்பதற்கு சூழல் இல்லை. வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, வீட்டுல ஒரு நோயாளி இருக்கிறாரு, வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து போய்கொண்டிருக்கிறாங்க, வீடு சின்ன வீடு. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவாலயங்களுடைய கதவுகள் திறந்திருக்கிறது. பள்ளிக்கு வந்து நீங்க சத்தம் இல்லாம அமைதியாக இருந்து உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு போறதுக்கு பள்ளியில ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், யாரு வானம்ன்றது உங்களுக்கு? யாரு வானம்ன்றது? இவ்வளவு பெரிய பள்ளி வாரத்தில் ஒரு நாள் தான் நிறையுதுண்டா, மற்ற நாளைக்கு இந்த பள்ளி எப்படி பாவிப்பது? நாங்க விஞ்ஞானம் வானம் என்று சொல்ல இல்லை, கணித பாடம் வானம் என்று சொல்ல இல்லை, வரலாறு வானம் என்று சொல்ல இல்லை. நாங்க சொல்றோம், கொஞ்சம் பிரவுண்டா திங்க் பண்ணுங்கள். வாலிபர்களுடைய குறைகளை மட்டும் பேசாதீர்கள், வாலிபர்களை உள்வாங்குங்கள், வாலிபர்களை அணையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணைத்துக் கொண்டது போல அனைத்து. எனக்கு பேசுவதற்கு நேரம் சுகீனமுற்றிருக்கிறேன், அதே நேரத்தில் நேரமும் இடம் கொடுக்கவில்லை. மிக அன்பாக சொல்லுகின்றேன், முதலாவது பிரச்சனை வாலிபர்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அவர்களுக்கு இருக்கிற ஓய்வு காலம். இரண்டாவது பிரச்சனை என்ன தெரியுமா? அல்லாஹ் மன்னிப்பானாக. இரண்டாவது பிரச்சனை, அவர்களுக்கு நல்ல குடும்ப பொன் கிடைக்கவில்லை. வாப்பா வெளிநாட்டில், அல்லது வாப்பா வெளியூர்ல தொழில் செய்கிறாரு, அல்லது வாப்பா பொருத்தமானவர் அல்ல,
வாப்ப குடும்பம் என்றா உம்மாம் தொழில் வாப்பாம் தொழில். இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? மிக அன்பாக சொல்லுகின்றேன், வாலிபர்களே, வாலிபர்களே, உங்களுக்கு சொல்லுகின்றேன், பிறக்க இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யாதீர்கள். பிறக்க இருக்கின்ற அன்பான் சைல்ட், இன்னும் புள்ள பிறந்தில்ல, அந்த புள்ளைக்கு அநியாயம் செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா? நீங்க பொன் பார்க்கக்குள்ள, உங்களுக்கு ஒரு விருப்பமான மனைவியை பார்க்கக்குள்ள, நீங்க அந்த பெண்ணுடைய முக அழகைத்தான் பார்ப்பீர்கள். முக அழகைத்தான் பார்ப்பீர்கள். எனக்கு ப்ரொபோஸ் பண்ணப்பட்டிருக்கிற, எனக்கு நிக்காக பேசப்பட்டு கொண்டிருக்கூடிய அந்த பெண்ணுடைய முகம் அழகான முகம், வெள்ளத்தோல், அதனுடைய ஸ்கின் ரொம்ப வெள்ளை, நல்ல புள்ள, இதைத்தான் பார்ப்பீங்க. கல்யாணம் முடிக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு சொல்றேன், உங்களுக்கு வேணும் அந்த புள்ளையோட முக அழகு. ஆனா ஒரு வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு பிறக்க இருக்கின்ற புள்ளைக்கு அந்த புள்ளையோட உம்மட முக அழகு தேவையில்லை, அந்த புள்ளைக்கு வேணும் உம்மட அகத்தின் அழகு தான் தேவை. நீங்க முக அழக மட்டும் பார்க்க வேண்டாம், முக அழகு உங்களுக்கு, முக அழகு உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு பிறக்க இருக்கின்ற புள்ளைக்கு ஏண்ட உம்மா கோலமா, ஏண்ட உம்மா வெள்ளையா, ஏண்ட உம்மா எப்படி, அது இல்ல முக்கியம். அந்த பிள்ளைக்கு முக்கியம் ஏண்ட உம்மட குணம் என்ன, ஏண்ட உம்மத்துடைய அகத்தின் அழகு என்ன, ஏண்ட உம்மத்துடைய கல்வி எப்படி இருக்கிறது, என் உம்மா எப்படி என்ன வளர்க்க போறா, என் உம்மா எப்படிப்பட்ட ஒரு தாய், அதைத்தான் பார்க்க போறான். என் உம்மா வெள்ளண்டு யாரும் சொல்ல போறது இல்லை. இந்த வாலிபர்களை எடுத்து தனிய ஒரு கவுன்சிலிங் செஞ்சா, உளவியல் ரீதியாக அவர்களுடைய தனிய பேசினா, அவங்க சொல்லுவாங்க அவங்களோட வாப்பா உம்மா அவங்களுக்கு செய்த அநியாயத்தை. வீட்டில் இருக்கிற நாய்க்கும் பூனைக்கும் தின்னப்படுவது போலத்தான் எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் தின்ன போடுறோம். மிக அன்பாக சொல்லுகின்றேன், வாலிபர்களை குறை சொல்லாதீர்கள், வாலிபர்களை குறை கூறாதீர்கள். அவர்கள் வளர்க்கப்படவில்லை, அவர்களுக்கு தந்த பெற்றோரிடமிருந்து அன்பு கிடைக்கவில்லை. இது இரண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை நண்பர்களுக்கு, மூணாவது இருக்கிற பிரச்சனை வாலிபர்களுக்கு கூட்டாளிமார், நண்பர்களுடைய பிரச்சனை. என் மகண்ட கூட்டாளி யாரு, என் மகண்ட கூட்டாளி யாரு? பெற்றோர்களே கொஞ்சம் யோசியுங்கள். எங்கட ஊர்ல நான் தெளிவாக சொல்றேன், எங்கட ஊர்ல ஒரு 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 குழந்தை இருக்குது. அந்த குழந்தை யாரு தெரியுமா? அந்த குழந்தை வாப்பா ஒரு கொலைக்காரன், அவன் கொலை செய்துவிட்டு அவன் ஜெயிலில் இருக்கிறான். அவன் புள்ளத்தான் என் வாப்பட என் மகண்ட கூட்டாளி. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த கொலையினுடைய வாசம் உங்களோட புள்ளையிட முகத்திலும் இருக்கும். நீங்க வட்டி வாங்க இல்ல, நீங்க வட்டி வாங்க இல்ல, ஆனா வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் செய்த ஒருவருடைய குழந்தை தான் என்ற மகண்ட கூட்டாளியா, அந்த வட்டியினுடைய வாசம் உங்களோட மகண்ட முகத்திலும் இருக்கும். இது ஹதீஸ், இது ஹதீஸ். இது ஏண்ட புள்ள யாருடைய கூட்டாளி? அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. ஒரு மனிதனுடைய மார்க்கம் அவன் கூட்டாளிட மார்க்கம் தான், வாப்பட மார்க்கம் அல்ல, வாப்பட மார்க்கம் அல்ல, கூட்டாளிட மார்க்கம். இது நபியுடைய வார்த்தை. பல் யம்புர், நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களோட கூட்டாளி யார் என்று சொல்லி. என்ற புள்ளைட கூட்டாளி யாரு? 5ஆம் ஆண்டு தானே, 5ஆம் ஆண்டிலையும் உள்ளத்தில் எத்தனையோ வகையான குரோதங்கள், எத்தனையோ வகையான பண்பாட்டு வீழ்ச்சியான பண்புகள் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பதியுது. ஏண்ட வாப்ப ஏண்ட மகண்ட கூட்டாளி யாரு, ஏண்ட மகள்ட கூட்டாளி யாரு? அன்புக்குரிய நண்பர்களே, இது எங்கட வாலிபர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அவங்களோட கூட்டாளி யாரு என்று தெரியாது. சில சந்தர்ப்பங்கள்ல மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள், ஏத்திஸ்ட், அதாவது மார்க்க பின்னணி இல்லாதவர்கள், இதனுடைய விளைவுகள் என்ன?
அனைத்துக்கு மேலால் இருக்கிற பிரச்சனை தான் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பம், டெக்னாலஜி. ஆரம்பத்தில் சொன்ன சமூக வலைத்தளங்கள் எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு திரட்டு, எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல். இவைகள் அனைத்தையும் மிகைத்து நாங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றிருந்தால் மிக அன்பாக சொல்லுகின்றேன், ஒன்றுபடுங்கள். உலமாக்களே, புத்திஜீவிகளே, பாடசாலை நிர்வாகிகளே, பாடசாலை பழைய மாணவர் சங்கங்களே, வெறுமனே கதைகள் மட்டும், வட்டமேசை மாநாடுகள் மட்டும் பிரயோஜனத்தை கொண்டு வர மாட்டாது. கொண்டு வாருங்கள், செயல் திட்டத்தை செயல்படுத்துங்கள், அமல்படுத்துங்கள். நாங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும். மிக அன்பாக சொல்லி முடிக்கிறேன். நாட்டினுடைய இறைமையை பாதுகாருங்கள், நாட்டினுடைய இறைமையை பாதுகாருங்கள். கட்சி அரசியலை விட்டு வெளியே வாருங்கள். கட்சி அரசியல் இந்த சமூகத்துக்கு எந்த லாபத்தையும் கொண்டு வர மாட்டாது. நாங்கள் பிரிந்தது போதும், நாங்கள் பிரிந்திருப்பது போதும். இந்த நாட்டில் 10% தான் நாங்கள் 90% அல்ல, நாங்கள் 10%. நாட்டு மொத்த ஜனத்தொகையில் முஸ்லீம்களுடைய தொகை 10%. அப்ப நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் எத்தனை மதுகபர் இருக்குது? ஷாஃபி மதுகப் இருக்கிறது, ஹனபி மதுகப் இருக்கிறது, ஹம்பலி மதுகப் என்றாங்க, மாலிக்ன்றாங்க, சூஃபின்றாங்க, ஷாஃபின்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இது ஒரு பக்கம். மறுபக்கத்தில் போனா தரீகாக்கள். எத்தனை தரீகா இருக்கிறது? ஷாதிலியா தரீகா, காதிரியா தரீகா, நக்ஷபந்தியா தரீகா. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பக்கத்தில் தரீகாக்கள், மறுபக்கத்தில் போனா ஜமாத்துகள். எத்தனை ஜமாத் இருக்குது? அந்த ஜமாத், இந்த ஜமாத், அந்த கொள்கை, இந்த அமைப்பு. சுப்ஹானல்லாஹ். இன்னோரன்ன ஜமாத்துகள், இன்னோரன்ன மதுஹபுகள், இன்னோரன்ன தரீகாக்கள். நான் கேட்கிறேன், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்வது யாருல தெரியுமா? இந்த 10% முஸ்லீம்கள் தான். நாங்க 90% மறந்துட்டோம். நாங்க 90% மறந்துட்டோம். எங்கட ஜமாத்தும், எங்கட இஸ்துமாவும், எங்கட ஒன்று கூடலும், எங்கட அமைப்பும், எங்கட ஹைமாவும், எங்கட கலந்துரையாடலும், எங்கட அத்துணையும் இந்த நாட்டில் வாழக்கூடிய 10% மக்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணி இருக்கிறது. அந்த 90% மக்களுக்கு யார் இஸ்லாத்தை சொல்லுவது? அவர்களை முஸ்லீம்களாக்க வேண்டாம், அவர்களை முஸ்லீம்களாக்க வேண்டாம். அது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுவது யாரு? கலிமாவை சொல்லுவது யாரு? அல்லாஹை பற்றி சொல்லுவது யாரு? நாங்க இந்த நாட்டில் சுமார் 40 வருடங்களாக என்ன செஞ்சிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். என்ன செஞ்சோம்? 40 வருடம் 4 தசாப்தங்களாக எங்களுக்கு இடையில நாங்க ஜமாத்தாக, மதுஹப் ரீதியாக, தரீகா ரீதியாக, பார்ட்டி பொலிட்டிக்ஸ் ரீதியாக சண்டை பிடித்தத்தை தவிர வேற ஒன்றுமே செஞ்சில்லை. மதரசாக்களும் பிளவுபட்டு, பாடசாலைகளும் பிளவுபட்டு, ஹஜ் டிராவல்ஸ் அதுவும் பிளவுபட்டு. சுப்ஹானல்லாஹ். எதுல தான் நாங்கள் ஒத்துமையாக இருக்கின்றோம்? எதுல தான் நாங்கள் ஒத்துமையாக இருக்கின்றோம்? ஒரு சகனில் உட்கார்ந்து 6 பேர் சாப்பிடுவது மட்டும் ஒத்துமை? மிக அன்பாக சொல்லுகின்றேன், உங்களுக்கு இடையில் இருக்கிற கருத்து முரண்பாடு அது ஆரோக்கியமானதாக இருந்து கொண்டே இருக்கட்டும், ஆரோக்கியமானதாக இருக்கட்டும். மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த நாட்டில் வாழக்கூடிய 90% மக்களுக்கு தூய்மையான இஸ்லாத்தை எத்தி வைக்கிற கடமை ஏண்ட உங்களோட கடமை, ஏண்ட உங்களோட பொறுப்பு. அந்த பொறுப்பை நானும் நீங்களும் செய்ய வேண்டும். அதற்குரிய தருணம் வந்து விட்டது, அதற்குரிய சந்தர்ப்பம் வந்து விட்டது. யாருக்கும் சொல்ல இயலாது எனக்கு மஷூரா கிடைக்க இல்லைன்னு சொல்லி. தொழுகைக்கு மஷூரா கேட்க தேவையில்ல, நோம்பு பிடிக்க மஷூரா கேட்க தேவையில்ல, மார்க்கத்தை சொல்றதுக்கு மஷூரா தேவையில்லை. உங்களுக்கு சொல்லுங்கள், நாகரிகமாக சொல்லுங்கள், முறையாக சொல்லுங்கள், அறிவுபூர்வமாக சொல்லுங்கள், விஞ்ஞானபூர்வமாக சொல்லுங்கள், பண்பாட்டோட சொல்லுங்கள், அல்லாஹை பற்றி சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தீனை பற்றி சொல்லுங்கள். இது எங்களுடைய கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தௌஃபீக் செய்வானாக, உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான முஸ்லிம்களாக வாழ வைப்பாயாக. எங்களை கேவலப்படுத்திடாதே அல்லாஹ், எங்களை கேவலப்படுத்திடாதே அல்லாஹ். தலை நிமிர்ந்து வாழ வைப்பாயாக. எங்களை கொச்சப்படுத்திடாதே அல்லாஹ்.
தைரியசாலிகளாக வாழ வைப்பாயாக. நாங்கள் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்கின்றோம் யா அல்லாஹ். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله أوصيكم وإياي بنفسي بتقوى الله. وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله تعالى فإن التقوى ملاق الحسنات. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب، ومن يتق الله يجعل له من أمره يسرا. فقد قال النبي صلى الله عليه وسلم: ألا إن أخوف ما أخاف عليكم شيئان، طول الأمر واتباع الهوى. فأما طول الأمر فيبعد عن الآخرة، واتباع الهوى فيبعد عن الحق. ألا وإن الدنيا كالترحلة مدبرا، وإن الآخرة كالترحلة مقبلا، ولهما بنون فكونوا من أبناء الآخرة ولا تكونوا من أبناء الدنيا. فإن اليوم عمل بلا حساب، وغدا حساب بلا عمل. وفقني الله تعالى وإياكم لما يحب ويرضى من القول والفعل والنية والهدي والهدى برحمتك يا أرحم الراحمين. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غضال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل عليه الحمد لله. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. عباد الله أوصيكم وإياي بنفسي بتقوى الله. وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله تعالى فإن التقوى ملاق الحسنات. وقد قال الله تبارك وتعالى في حق نبيه صلى الله عليه وسلم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق، وأشدهم في أمر الله عمر بن الخطاب، وأصدقهم حياء عثمان بن عفان، وأقلاهم علي بن أبي طالب، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وفاطمة سيد نساء الجنة، وحمزة أسد الله وأسر رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر العباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا، وارض اللهم عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أعز الإسلام والمسلمين،
اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك اللهم عمن سواك. اللهم لا تجعل بيننا وبين أرزاقنا أحدا سواك يا رب العالمين. اللهم ألف بين قلوب المسلمين وأصلح ذات بينهم وانصرهم على عدوك وعدوهم واجعل في قلوبهم الإيمان والحكمة وثبتهم على ملة رسولك محمد صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.